All new Diwali collections. இங்க புதுசு எல்லாமே புதுசு. ஆனந்தம் சில்க்ஸ். மதுரை மாவட்டம் பாலரங்கபுரம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் வல்லரசு லட்சுமி தம்பதியினர். இவர்களுக்கு கருணாமணி, நினைவரசன், லட்சியராஜ் என்ற மகன்களும் ஒரு மகளும் இருந்தனர். மூத்த மகனான கருணாமணி ஒரு கொலை வழக்கில் 7 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்று விடுதலையாகி வந்துள்ளார். வல்லரசு லட்சுமி தம்பதியினர் டீக்கடை நடத்தி வந்த நிலையில் நினைவரசன், லட்சியராஜ் ஆகிய 2 மகன்கள் டீக்கடையை கவனித்து வந்துள்ளனர். இதற்கிடையே மூத்த மகனான கருணாமணி மது போதையில் கடைக்கு சென்று தனக்கு பெற்றோர் எந்த உதவியும் செய்யவில்லை என கூறி சண்டையிட்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து நினைவரசன், லட்சியராஜ் ஆகிய இருவரும் கருணாமணியை தாக்கி அங்கிருந்து விரட்டியதாக சொல்லப்படுகிறது. அப்போது ஆத்திரமடைந்த கருணாமணி நினைவரசனை நோக்கி உன்னை இன்று இரவே கொலை செய்வேன் என்று சவால் விட்டதாகவும் கூறப்படுகிறது. பின்னர் இரவு 7:45 மணி அளவில் கருணாமணி டீக்கடைக்குள் கத்தியோடு புகுந்து நினைவரசனை நெஞ்சில் குத்தியதாக சொல்லப்படுகிறது. இதனால் இரத்த வெள்ளத்தில் சரிந்த நினைவரசனை அங்கிருந்தவர்கள் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றுள்ளனர். மருத்துவமனையில் நினைவரசன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இதனையடுத்து கொலை செய்த அண்ணன் கருணாமணியை போலீசார் கைது செய்தனர். மது போதையில் சவால் விட்டு தம்பியை அண்ணன் கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. All new Diwali collections. இங்க புதுசு எல்லாமே புதுசு. ஆனந்தம் சில்க்ஸ்.